அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கொலோசியர் 4:4 திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவனை தெரிந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எல்லா பாஸ்டருக்காக, எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா சுவிசேஷக்காக இந்த நாளில் எல்லாரும் ஜெபத்தில் நிற்கணும். சுவிசேஷம் பரவணும், உலகங்களும் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, 1ஆம் வசனம், எஜமான்களே உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையானதை செய்யுங்க. வேலைக்காரருக்கு, ஊழியக்காரருக்கு, உங்கள் வீட்டு வேலைக்காரருக்கு, பாஸ்டருக்கு, ஊழியக்காரருக்கு, எல்லாரும் நம்மளுக்கெல்லாம் பிதா ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்மளுக்கெல்லாம் எஜமான. நம்ம நீதியின் செம்மையாக நடக்கணும். சங்கீதம் சொல்கிறாரு, சங்கீதம் 2 கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தர் அபிஷேகம் விரோதமாக பாவம் செய்யாதீங்க, பரிசுத்த கட்டுகளை அறுக்காதீங்க, பரிசுத்த நுகத்தை வெறுத்து தள்ளாதீங்க, பரிசுத்தரை வெறுத்து தள்ளாதீங்க. கர்த்தராகிய இயேசுவே பரிசுத்தர். பாருங்க, சங்கீதம் 2:1, ஜாதிகளுக்கு கொந்தளித்து ஜனங்களை விரோத காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேக பண்ணினுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரி ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடும் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோட பேசி தமது உக்கிரத்தின் அவர்களை கலங்க பண்ணுவார். இந்த நாளிலே பாவம் நோவா காலத்தில் நடந்த பாவத்தை காட்டில் இந்த காலத்தில் பாவம் பெருகிடுச்சு. அடுத்த மனைவி, அடுத்த புருஷன், ஆண் பெண்ணோட பெண்ணு, பாவம் பெருகிடுச்சு. பாவத்தை குறித்து கவலை இல்லாமல் பாவம் செய்கிறாங்க. உபாகம் 32 கேட்குறாரு, உங்கள் கொழுப்பையும் உங்கள் திராட்சை திட்டவை எங்கே நியாய தீர்ப்புனால அவன் சகாயம் பண்ண வருவானா? அவன் வரமாட்டான், அவன் சாத்தான். படுக்கையில் சாரத்தை இழக்காதீங்க, பரிசுத்தமாக நில்லுங்க. உங்கள் கொழுப்பையும் உங்கள் திராட்சை தின்னவன் அந்த நாளில் வரமாட்டான். லூக்கா 12 சொல்லப்பட்டுக்குது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் விளைச்சலை திங்கிறவன் யோபு 5:5 படி உங்கள் முச்செடியிலிருந்து உங்கள் படுக்கையில் கண்ணி வச்சிருக்கிறான். உங்கள் முச்செடியிலிருந்து உங்கள் விளைச்சலை திருடுறவன். உங்கள் கொழுப்பையும் உங்கள் திராட்சை பழம் திங்கிறவன், கொழுக்கட்டை திங்கிறவன், உங்களை போல் உங்கள் மனைவியை போல் கொழுக்கட்டை திங்கிறவன். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. கண்ணியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க, பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ளுங்க, பரிசுத்தரை வேதத்தை தழுவி கொள்ளுங்க, பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ளுங்க. அந்த கட்டுகளை அறுக்காதீங்க, கனியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க, சார உள்ள உப்பாயிருங்க. இதோ ஒருவன் பழைய துருத்தியில் புது திராட்சரசம் வார்க்க மாட்டான், வார்த்தால் துருத்தியும் கிழிந்து போம், ரசமும் சிந்திவோம், துருத்திகளும் கெட்டு போன பழமாக மாறிடுவீங்க, கெட்டு போன பாத்திரமாக மாறிடுங்க. கெட்டு போனதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. குமாரனுக்கு சுடாமலை தான் பிடிக்கும். சுடாத பழமாக நில்லுங்க. உங்கள் படுக்கையில் இங்கே சுட்டு கொள்ளாதீங்க. 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றா ரசிக்கப்படுவீங்க, பிள்ளை பெற்றால் ரசிக்கப்படுவீங்க. எரேமியா 12 படி வீணாக கோதுமை முள்ளுகளை அரிப்பீங்க. இங்கே பாருங்க, 10, 11, 12, இப்போது ராஜாக்களை உணர்விடுங்கள், பூமியின் நியாயாதிபதியை எச்சரிக்கையாக இருங்க. உலகத்தில் எல்லா ஜனங்களை ஜாதிகளை பார்த்து சொல்கிறார், எல்லா ஜனங்களையும் ராஜாக்களையும் பார்த்து சொல்கிறாரு. இப்பொழுது ராஜாக்களை உணர்வுடைய பூமியின் நியாயாதிபதியை எச்சரிக்கையாக இருங்கள், பயத்துடனே கர்த்தரை செவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். யாரை சொல்கிறார்? பிதாவானவர் சொல்கிறார், குமாரனை சொல்கிறார். 6ஆவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மத்தியில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கேன். என்னுடைய ராஜா குமாரன், கர்த்தராகிய இயேசு குமாரன் என்னுடைய ராஜான்னு சொல்கிறாரு. அவர் நம்மளுக்கு ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தா, கர்த்தராகிய இயேசுவை அவரே அண்டிக் கொள்ளணும். பிதாவானவரே சொல்கிறாரு, குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. பாருங்கள் 11 சொல்கிறார், பயத்துடனே கர்த்தரை செவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறுங்கள். பாருங்கள் 12, குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும், அவரை அண்டிக் கொள்கிற அவரை பாக்கியவான்கள். இந்த நாளில் எல்லாரும் குமாரனை அண்டிக் கொள்ளணும். குமாரனுடைய கோபம் பட்டியறிய போது உலக பாவத்தில் விழுந்துருச்சு. குமாரனுடைய கோபம் பட்டியறிய போது எல்லாரும் பரிசுத்தமாக நில்லுங்க, சுடாவில் நில்லுங்க, படுக்கையில் சாரத்தை இழக்காதீங்க, கனியற்ற ஒருவரை கடிந்து கொள்ளுங்க, கணவன் மணி நிறுவனம் ஆகாதபடிக்கு பரிசுத்தமாக நில்லுங்க. ஆதியில் ஆதாம ஏவாலம் நீ சுற்றி
சாத்தான் சுற்றி நிர்வாணமாக்கினான். அதுதான் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஆதியிலேருந்தே அவன் மனுஷன் கொலைபாதகன், எவனை விழுங்கலாம் சுற்றி திரிகிறான். உலகத்தில் அம்மையப்பனை சுற்றி காமக்கினி போட்டு, மோகக்கினி போட்டு, இச்சையை போட்டு அவங்கள நிர்வாணம் ஆக்கி, உங்களை போல, உங்கள் மனைவி போல, உங்கள் புருஷனை போல கொழுக்கட்டை திங்கிற, பழம் திங்கிற அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தராகிய இயேசு அட்டி கொள்ளுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க, எச்சரிக்கையாக நடுங்க, பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ளுங்க. நிர்வாணம் ஆகாதபடிக்கு தன் வஸ்திரத்தை பாதுகாத்து பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கு. நிர்வாணம் ஆகாதபடி கணவன் மனைவி பரிசுத்தமாக நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. இப்போ நம்ம ஜெபிப்போம். எங்கள் அருமையான பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையை நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டப்பா. எல்லாரும் பரிசுத்தமாக நிற்க கிருபத்தாங்க, பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ள கிருபத்தாங்க, நிர்வாணம் ஆகாதபடிக்கு பரிசுத்தமாக நிற்க கிருபத்தாங்க. ஆதியில ஆதாம் ஏவாளும் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு நிர்வாணம் ஆனாங்க ராஜா, நிர்வாணம் ஆனாங்க. இந்த நாளிலே வேதத்தை எடுத்துக்கொண்டு கணவன் மனைவி பரிசுத்தமாக நிற்க கிருபத்தாங்க, நிர்வாணம் ஆகாதபடிக்கு பரிசுத்தமாக நிற்க கிருபத்தாங்க, பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ள கிருபத்தாங்க, கிருபத்தாங்க ராஜா. ஒவ்வொருவருக்கு கிருபத்தாங்க, ஒவ்வொருவருக்கு கிருபத்தாங்க. முடிவு வருது கர்த்தராவே, உங்களுடைய வருகை மட்டும் எல்லாரும் பரிசுத்தமாக நின்று நித்திய ஜீவனை வாங்க கிருபத்தாங்க, சாகாவரத்தை வாங்க கிருபத்தாங்க, ஜீவ கிரீடத்தை வாங்க கிருபத்தாங்க, கிருபத்தாங்க. ஏசு நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபங்களில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா.